ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா, இது சரவணா விளாக். இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் பாருங்க, அந்த முருகனை பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சரவணானுக்கு என்னமோ ஆயிடுச்சு, தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு பொழுதாயிடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளும் வந்து டயர்டாக தான் வந்தாங்க. இன்றைக்கி லேட்டாக தான் வேலைக்கு வந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. இப்போ டீக்கு வந்து ஒரு ஆள் தாட்டி விட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. ஏன்னா 7:30 மணிக்கு தான் காட்டுக்கே வந்தோம். பார்த்திங்கன்னா மணி 8 ஆச்சு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்னென்ன சிரமம் பட போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோகன் டீ வாங்கிட்டு வந்துட்டான். டீ குடிக்கிறதுக்கு எல்லா ஆள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அரை மணி நேரத்துலேயே வந்து 300 காய் உரிச்சிட்டு அப்படி நம்ம லோகண்ணா இப்படியெல்லாம் உரிச்சா அவங்களால வேணான்னு சொல்லிடுறோம். கடை காலத்தில் வந்து வேலைக்கு தான் சிரமம். வந்து மாங்க நோச்சிட்டு வந்தால் நாங்களாம் எங்கே போகிறது. மணி பார்த்திங்கன்னா 8:20 ஆச்சு. டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஆளும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டீ சாப்பிட்ட ஆளுக்கு பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே இல்லை, இன்னும் உட்காந்து தான் இருக்காங்க. டீ குடிச்சு பார்த்திங்கன்னா எல்லா ஆளும் எந்திரிச்சு வரக்கு 8:20 ஆச்சு, 8:30 ஆச்சு. 8:20 எந்திரிச்சா 8-10 நிமிஷம் கழிச்சு தான் எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி 9 ஆச்சுங்க. 9 மணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தலைக்கு 200-250 காய் வரும். இது ஊசிட்டு பார்த்திங்கன்னா வேறு பக்கம் போகணும். 10 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இந்த காயை முடிச்சுட்டு மண்டை போட்டு மூடிட்டு சாப்பிட்டுட்டு தான் போவோம். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. இங்கே யோசிச்சுட்டு வேறு பக்கம் போகணும். இப்போ காய் எண்ணி விட்டுட்டு 2வது பக்கம் போய் தான் இங்கே மட்டை போட்டு மூடிட்டு 2வது பக்கம் போய் தான் சாப்பிடணும். ஒவ்வொரு ஆள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் காய் எண்ணி விடுறேன். மணி பார்த்திங்கன்னா 9:52 ஆச்சுங்க. காய் எண்ணி விட்டாச்சு. மட்டை போட்டு 2வது அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டா சரி. 2வது போன இடத்துக்கு போய் பார்த்திங்கன்னா 2வது பக்கம் வந்துட்டோம். நான் போட்டு வசி போட்டு உரிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு போகணும் வேறு பக்கம். நான் நீங்கள் வரேன். இங்கே போட்டுவிட்டல அங்கே மொதப்பா கிடக்கு, அங்கே போட்டிங்க. பசி போட்டு சாப்பிட போகலாமா? போய் போகலாம், பசிக்குது. 1000 பார்த்தீங்கன்னா மணி 10:56 ஆச்சு. இப்போ இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தேன். லோக்கலில் தான் வேலைங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். பாதி பேர் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு வரல, வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. காட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 11 மணிக்கோட எந்திரிச்சு நின்று உரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு டயர்டாகி சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. தெரியுதுங்களா? பாதி பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா அந்த கும்மிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் போட்டு ஆளுக்கு எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். இது உரிச்சா வேலை முடிஞ்சுங்க. இன்றைக்கி வேலையும் கம்மி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் வேணும், உங்கள் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நான் செய்ய முடியுதுன்னா ஜஸ்ட் ஒர்க்கு மட்டும் தான் செய்கிறேன். தேங்காய் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறேன். நான் வந்து டெய்லி ஒர்க்கு போகிறேன். அந்த ஒர்க்கில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஷூட் பண்ணி போடுறோம். அது ஒரு விலாகாக போடுறேன். என்ன பார்த்திங்கன்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் வீடியோக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து வீடியோ போடுறேன். காய் சேல்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. சரிங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. அது கமெண்ட்ஸில் சரியாக என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ணவும் முடியலை. அவ்வளோதாங்க. மணி வந்துட்டிங்கன்னா 11:05 ஆச்சுங்க. எல்லோரும் இருந்து சுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஒன்றுண்ணா ஒன்றா ஏன் என்னண்ணா என்ன அதை பற்றி சொல்லிட்டு போதும். அப்படியே அப்படி சொல்கிறியா? எல்லாருமே இங்கே வேலையே செய்கிறதில்ல. என்ன முடிக்கிற மாதிரி தான் போடுவேன். ஆனால் இங்கே கேட்குறது என்ன எங்கே கேட்க வச்சு வசனம் கூட போடுங்க. எண்ணிட்டு எண்ணிட்டு இருக்கிறாங்க. எண்ணிட்டு இருக்கியா? ஐயோ நானும் சரி 2 அப்புறம் நீ 3 போட. நீ 4 போடுற. 4 நான் போட்டேன். 5 போட்டு 6 காய் முடிய போகிற மாதிரி இருக்குது. காய் வந்து பிரிச்சுட்டாங்க. ஒரு
1 மணி நேரத்தில் வேலை தான் இருக்கும். இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிடுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீ வேணும்னு கேட்குறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா டீ கேட்குறாங்க. இவர் தான் மெயின் அக்யூஸ்ட். இவர் தான் ஆரம்பித்த டீ வேணும்னு சொல்லி. நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா காய் பிரிச்சாச்சு. ஆளுக்கு 50-100 காய் தான் வரும். இப்போ மோகன் பார்த்தீங்கன்னா டீக்கு போயிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறப்போ அவருக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் இந்த அண்ணன் தான். ஆமாம், எடக் பண்ணிகிட்டே இருக்கார். எப்போ தான் நம்ம கூட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கார். பார்த்தீங்கன்னா அண்ணன் என்னமோ சொல்ல வர்றாரு. என்னண்ணா பார்த்தீங்கன்னா கடை காலத்தில் வந்துங்க இளநீங்க ரொம்ப விழுந்துருங்க. அப்போ நம்ம தண்ணிக்கு போக வேண்டியது இல்லைங்க. இளநீரை உடச்சே குடிச்சிக்கலாம். இளநீங்க எடுத்துங்க பாருங்க. உரிங்க போட்டுங்க. என்ன பம்ப் அடிக்கிறீங்க? ஆமாம், இளநீ அப்படித்தான் இருக்குங்க. இப்போ போட்டுங்க. இது வேக்கானமாக தான் உரிக்கணுங்க. இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஏனுங்க ஏன் உடஞ்சி போயிருங்க? இது வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தொட்டி லேசாக இருக்குங்க. அப்படியே சரி இதான் இளநீங்க. ஆமாம், எங்களுக்கு தெரியாதுங்க. ஆமாங்க, இப்படி எடுத்துக்கணுங்க. ஏழு எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்களா, இதான் இளநீங்க. அது எப்படி குடிப்பீங்க? இது பாருங்க, கொஞ்சம் இருங்க. இது வந்து எந்த நாள் குடிக்கிறோம்னாங்க. நேற்று குடிச்சு பிராந்திக்கு வந்து இன்னைக்கு வகுறு எறிங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படித்தாங்க. இப்படி என்ன நான் ஏதாவது நாளைக்கு விட்டுருணும்ண்ணா. இப்படி நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கணுங்க. சரிங்களா? சரிங்க. இவ்வளோதானுங்க. பாருங்க, குடிக்கிறீங்களா? பாருங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு குளுக்கோஸ் சமாதானம். என்ன எவ்வளோ விலை கொடுக்கலாங்க இந்த இளநிக்கு? இந்த இளநிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா கொடுக்கும். 45. பொள்ளாச்சி இளநிங்க, சுத்தமான பொள்ளாச்சி இளநிங்க. ஆமாம், பொள்ளாச்சியில் ஆனமலை வட்டம். சரிங்களா? சரி, பொள்ளாச்சியில் ஆனமலை வட்டம். ஏன் நாங்கள் இப்படி நின்று இருக்கோம்னாங்க, இந்த உரியாளுக்கு வந்து கண்டல் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த பூரி சப்பாத்தின்னு சாப்பிட்டுக்கிறாங்க. உடனே என்னங்கிறாங்க, நெஞ்செரின்னு சொல்கிறாங்க. நெஞ்செரின்னு சொல்லி போட்டு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. டீக்கு போயிருக்கிறாங்க. வந்துங்க, இது நம்ம தேவையில்லாத வேலைங்க. காய முடிய போகுது. அவன் 100 காய் 50 காய் வருங்களா? அவ்வளோதானுங்க, ஆளுக்கு 100 காய் தானுங்க. இதுக்கு டீக்கு போயிட்டு இதுக்கு 1 மணி நேரம் உட்காரணும். ஆமாங்க. இதில் வந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிருக்குங்க. பாருங்க, அந்த ஆளுக்கு தானுங்க போகிறாங்க, நெஞ்செரிச்சல் உள்ள ஆளு. அதான். சரிங்களா? இவருங்களா? இவரு தான் நம்ம கொத்தாரோட அசிஸ்டன்ட். சரி. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வேலை முடிஞ்சு. மணி பார்த்திங்கன்னா 1 ஆச்சு. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா வேலை ஃபுல்லாக முடிஞ்சு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.